2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளில் எல்லா கட்சிகளும் கூட்டணி மற்றும் பிரச்சாரத்தில் மும்முரமாக இறங்கியிருக்காங்க. இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசியிருக்கிறது அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடுல குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில ஆட்சியிலும் பாஜக பங்கு பெறும்னு பாஜகவினர் கூறி வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்நிலையில மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொன்னதுக்கு முற்றிலும் முரணா தமிழ்நாட்டில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. இது அரசியல் களத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட்டணி விவகாரத்துல அமித்ஷா சொல்வதே இறுதி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கூட்டணியோட 2 கட்சி தலைவர்களும் இப்படி வெவ்வேறு நிலைப்பாட்டில் பேசி இருக்கிறதால அதிமுக வட்டாரங்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமித்ஷாவுடனான நேர்காணல்ல தாவேகா பாமகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அந்த கட்சிகளை எல்லாம் ஓரணியில கொண்டு வர முயற்சி செய்வோம்னு அமித்ஷா சொல்லியிருந்த நிலையில பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தாவேகா தலைமை நிர்வாகிகள் மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.